வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நிக்கல் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டா. இந்த சின்ன கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 832 பக்கமாக நிக்கல் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து அதோடைய அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் 822 வரைக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஏற்ற இறக்கத்தோடைய இருந்தது. 836 தொட முயற்சி செஞ்சுருக்கு நிக்கல் மார்க்கெட். அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் அதோட முக்கியமான இடமான 826 பக்கமாக வந்து அதுக்கப்புறம் ஓரளவு நல்ல பையிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி அடுத்த டார்கெட்டான 836க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காமல் மறுபடியும் கீழே விழுந்து 832 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்திருக்கு, ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் வந்து நமக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ப்ரைஸ் க்ளோசிங் கிட்டத்தட்ட நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங்க்கு பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு, முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்க்கு பக்கமாகவும் க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் இன்னும் ஒரு சில குழப்பத்தையே கொடுக்குது. ஏன்னா ஸ்ட்ராங்காக நிக்கல் மார்க்கெட் 836க்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா உறுதியாக சொல்லியிருக்கலாம் நிக்கல் மார்க்கெட் தொடர்ந்து அதோடைய அப் ட்ரெண்டே கண்டினியூ பண்ணுன்ட்டு. ஆனால் அது கொஞ்சம் கீழே வந்து க்ளோஸ் ஆனது நமக்கு கொஞ்சம் சந்தேகத்தை கொடுக்குது. ஆனால் நம்மளுடைய ட்ரேடிங் திட்டத்தில் மாற்றம் எதுவும் கிடையாது. இன்னும் 822 வரைக்கும் நிக்கல் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு மாற்றம் மட்டும், 822 விட்டு கீழே நிக்கல் மார்க்கெட் மறுபடியும் 820 விட்டு தாண்டி கீழே வந்தது அப்படின்னா நீங்கள் செல் பண்ணி 826க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி மார்க்கெட்டில் நீங்கள் ரிவர்சல் ஆப்ஷனை ட்ரை பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கும் ப்ரைஸ் கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா. ஏன்னா 836 அப்படின்ற இடத்துல பல முறை மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. அதனால் 820 விட்டு கீழே வர சமயத்தில் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல்ல நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறது நம்ம பையிங்க்கு சாதகமாக தான் முதல்ல நம்ம ட்ரேடிங்கை ஆரம்பிக்க போகிறோம். நம்ம எதிர்பார்க்குற டார்கெட்லாம் மிகப்பெரியது. 842, 850.6, 855.2, 860, இதெல்லாம் 836க்கு மேலே ப்ரைஸ் போச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட்டாக. அதனால் இது கொஞ்சம் முக்கியமான இடம் தான். கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.